அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா என்றால் என்ன, யோகாவின் தந்தை யார், யோகத்தில் எத்தனை அங்கங்கள் உள்ளன என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம். யோகா என்றால் என்ன? உடல், உணர்வு, மனம் இவை இணைந்ததுதான் யோகம் என்று அழைக்கப்படும். அதாவது இயற்கையோடு தன்னை இணைத்து கொள்வதுதான் யோகம் ஆகும். இரண்டாவதாக நாம் பார்க்கவிருப்பது யோகாவின் தந்தை யார்? யோகாவின் தந்தை பதஞ்சலி முனிவரே ஆவார். இவரை மகரிஷி பதஞ்சலி என்றும் அழைப்பார்கள். இவரின் தந்தையின் பெயர் ஊத்தாரி முனிவர் ஆவார். கிட்டத்தட்ட 2500 முதல் 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இந்த யோகக்கலை பதஞ்சலி முனிவரால் ஒழுங்குபடுத்தி வருங்கால சந்ததியர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் நாம் மகரிஷி பதஞ்சலியை யோகாவின் தந்தை என்று அழைக்கின்றோம். இந்த யோகத்தில் எத்தனை அங்கங்கள் உள்ளது என்றால், யோகத்தில் மொத்தம் 8 அங்கங்கள் உள்ளது. 1 இயமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணை, 7 தியானம், 8 சமாதி. இப்படி பதஞ்சலி முனிவர் நமக்கு 8 அங்கங்களாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு யோக வழிமுறையை நமக்கு உருவாக்கி கொடுத்துள்ளார். இயமம் என்றால் தமிழில் கட்டளை என்பார்கள். நியமம் என்றால் தமிழில் நெறிமுறை என்பார்கள். ஆசனம் என்றால் தமிழில் சுகமான உறுதியான இருக்கை நிலையைத்தான் நாம் ஆசனம் என்போம். பிராணாயாமம் என்றால் தமிழில் மூச்சு மற்றும் உயிர் சக்திகளை அடக்கி ஆளுதல் என்று அர்த்தம். பிரத்யாகாரம் என்றால் ஐம்புலன்களை அடக்குதலே பிரத்யாகாரம் ஆகும். தாரணை என்றால் மனதை ஒருமுகப்படுத்துதல்தான் தாரணை ஆகும். தியானம் என்றால் ஆழ்ந்த நிலை ஆகும். சமாதி என்றால் பேரானந்த நிலை ஆகும். அன்பு நண்பர்களே, இனி அடுத்தடுத்த பதிவுகளில் யோகாவை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.